அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 1/8/2024 அன்று நடத்திய பாலிட்டி மாடல் எக்ஸாம் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடை குறிப்புகளாக தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. குறிப்பாக 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் சிவிக்ஸ் பகுதியில் குடிமையியல் பகுதியில் இடம்பெற்றுள்ள பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின் அண்ட் அதற்கான முழு விளக்கங்களை தான் இந்த காணொலியை பார்க்க இருக்கிறேங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்வில் நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகள் பயனுள்ளதாக இருக்கும். நிறைய கேள்விகள் ரிப்பீட்டட் ஆகும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். மேலும் இந்த மாதிரி தேர்வை எழுதி பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். 8489670372. குறிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தேர்வு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். வீடியோஸை முழுமையாக பாருங்கள். முதல் கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ 4 ஆப்ஷனில் எது தவறுன்றதை பார்க்கலாம். இந்தியா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. சரி. பி ஆப்ஷன், மேகாலயாவில் உள்ள மான்சூன் ராம் அதிக மழை பொழியும் பகுதியாகும். ஸோ இந்தியாவிலேயே அதிக மழை பொழியக்கூடிய பகுதி எதுனா மான்சூன் ராம் தான். எங்கே இருக்குன்னா மேகாலயா ஸ்டேட்டில் இருக்குது. சரி. சி ஆப்ஷன், ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியும் பகுதியாகும். சரி. ஸோ இந்தியாவிலேயே குறைவான மழைப்பொழிவு எங்கே இருக்குன்னா ஜெய்சால்மர் எந்த ஸ்டேட்டில் இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. அப்போ முதல் 3 ஆப்ஷனும் சரியாக இருக்கும்போது டி ஆப்ஷன் தான் தவறு. என்னன்றதை பார்க்கலாம். இந்தியாவின் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா 132 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. ஸோ 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா எத்தனை முக்கிய குடும்பங்கள் இருக்குன்னா 132 கிடையாது, 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளன. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. இரண்டாவது கேள்வி, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகளை சதவீதத்தின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் அமைந்துள்ளதை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 5 மொழிகள் முதல் இடத்துல இருக்குது. அந்த 5 மொழிகளை இறங்கு வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போது இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடிய மொழிகளில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹிந்தி தான். ஹிந்தி எவ்வளோ பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழி மட்டும் 43.63% மக்கள் ஹிந்தி மொழி பேசுகிறாங்க. ரெண்டாவதாக எந்த மொழி பேசுகிறாங்கன்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா வங்காளம் தான் பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக இருக்குது. வங்காள மொழி அதிகமாக பேசுகிறாங்க. எவ்வளோன்னா 8.30. மூணாவதாக மராத்தி மொழி பேசுகிறாங்க. மராத்தி மொழியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 7.09% பேர் மராத்தி மொழி பேசுகிறாங்க இந்தியாவில். நான்காவதாக அதிகமாக யார் பேசுகிறாங்கன்னா தெலுங்கு மொழி. தெலுங்கில் இருக்கிறவங்க தான் அதிகமாக பேசுகிறாங்க. 4வது இடத்துல இருக்காங்க. இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடியவங்க 6.93% இருக்காங்க. 5வது இடத்துல தமிழ் மொழி பேசக்கூடியவங்க. தமிழ் மொழி எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5.89% மக்கள் தமிழ் மொழி பேசுகிறாங்க. அப்போது ஹிந்தி ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. அதிகமாக இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகளில் முதல்ல இருக்கிறது ஹிந்தி 43.63%. ரெண்டாவது வங்காளத்தை பொறுத்தவரை 7.09%. மூணாவது பார்த்திங்கன்னா வங்காளம் பார்த்திங்கன்னா 8.30% தான் இந்தியாவில் வங்காளம் 2வது இடத்துல இருக்கிறாங்க. மூணாவது தான் மராத்தி மொழி 7.09, 4 தெலுங்கு 6.93, 5 தமிழ் மொழி பேசுகிறாங்க. அப்போது சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே 1, 3, 4, 2, 5. கேள்வி 3, பொறுத்துக. ஸோ செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்ட மொழிகளில் மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே லாஸ்ட் குரூப் 4 முன்ன குரூப் 4 கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் முதல்ல செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க 2004. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் 2005 அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கன்னடம் பார்த்திங்கன்னா 2008 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க செம்மொழியாக. அடுத்து மலையாளம் பார்த்திங்கன்னா 2013 செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க. ஒரியா மொழி 2016 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ செம்மொழிகள் இந்தியாவில் எத்தனை மொழிகள் செம்மொழி அறிவிச்சிருப்பாங்கன்னா 6 மொழிகள் செம்மொழி அறிவிச்சிருப்பாங்க. 1 தமிழை பொறுத்தவரையும் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா முதல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது தமிழ் தான் 2004. ரெண்டாவது சமஸ்கிருத செம்மொழி அறிவித்தது 2005. மூணாவது பார்த்திங்கன்னா 2 மொழி, ஒன்று தெலுங்கு அண்டு கன்னடம்.
கன்னடம் இது ரெண்டும் 2008 செம்மொழி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அடுத்து 3 4 ஆச்சுங்களா. அடுத்து 5 வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் வந்து 2013 செம்மொழி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. 6 வந்து ஒரியா 2016 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க செம்மொழியா. இப்போ சரியானோட ஆப்ஷன் சி. கேள்வி 4 பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1 தன்பாலின திருமணத்தை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்த முதல் தெற்காசிய நாடு பூட்டான்னு இருக்குது. பூட்டானா கிடையாது. ஸோ தன்பாலின திருமணத்தை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்த முதல் தெற்காசிய நாடு வந்து பார்த்திங்கன்னா நேபாளம். கரண்ட் அஃபேர்ஸு டிசம்பர் மந்த் 2023 கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுத்திருக்கு. அடுத்து சீக்கிய திருமண சடங்குகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் மற்றும் பதிவு ஏற்பாடுகளை வழங்கும் ஆனந்த் திருமண சட்டம் ஜம்மு காஷ்மீரில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. சரி. பிஎம் ஜன்மன்னா பிரதான் மந்திரி ஜன்சாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டம் என்பது இந்தியாவில் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின குழுக்கள் எதிர்கொள்ளும் சமூக பொருளாதார சவால்களுக்கு தீர்வு காணுதல். சரி. மேகாலயாவில் உற்பத்தியாகும் லகடோங் மஞ்சளுக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. சரி. அப்போ சரியானது 2 3 4 சரி 1 தவறாக இருக்குது. கேள்வி 5 பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நடனங்களில் வரக்கூடியது. பஞ்சாபில் என்ன நடனம்னா பாங்க்ரான்னு சொல்லுவாங்க. பஞ்சாபில் ஆடக்கூடிய நடனம் பாங்க்ரா. சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ராசலீலா நடனம் ஆடுறாங்களா? கிடையாது, தப்பு. ராஜஸ்தானை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் கல்பேலியா நடனமும் கூமர் நடனம் தான் ராஜஸ்தானில் வந்து ஃபேமஸாக இருக்கும். இங்கே பொருந்தாது எதுன்னு ஆப்ஷன் பாம்பே. அப்போ ராசலீலா வந்து எந்த ஸ்டேட்லன்னா ராசலீலா வந்து உத்தரப்பிரதேசில் ஆடக்கூடியது. அடுத்து உத்தரகாண்டில் வந்து சோலியா நடனம் ஃபேமஸாக இருக்கும். அடுத்து குஜராத்தில் கார்பா தாண்டியா நடனம். குஜராத்னாவே கார்பா தாண்டியா நடனம். அதே கேரளான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெய்யம் மோகினி ஆட்டம்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் வந்து மிக முக்கியமான நடனங்கள்னு எடுத்துக்கினா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். நம்ம இதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8 பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா 10 பாட்டு நூல்களில் மிகப்பெரிய நூல் எது? மதுரை காஞ்சின்னு நம்ம சொல்லியிருப்போங்க. அதே போல் 10 பாட்டு நூல்களில் மிக சிறிய நூல் வந்து முல்லை பாட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மாற்றி வேகமாக சொன்னதில் குறிஞ்சி பாட்டுன்னு சொல்லியிருப்பேன், பொறுத்துக்கொள்ளுங்க. ஸோ 10 பாட்டு நூல்களிலே மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி 782 அடிகளை உடையது. அதே 10 பாட்டு நூல்கள் மிக சிறிய நூல் வந்து முல்லைப்பாட்டுன்னு தான் சொல்லியிருக்கணும். அவங்க மாற்றி ஃப்ளோவில் வந்து மாற்றி சொல்லியிருக்கேன். ஸோ முல்லைப்பாட்டு 103 அடிகளை உடையது, அது பார்த்துக்கோங்க. கேள்வி 6 பின்வரும் கூற்றுகளில் பொருந்தாதது எது? 4 ஆப்ஷன் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். இந்தியாவின் முதல் தொலைத்தொடர்பு மேம்பாட்டு மையம் IIT ரூர்க்கியில் நிறுவப்பட உள்ளது. சரி. மாபெல்லா தடுப்பூசி என்பது தட்டம்மை மற்றும் ருபேலா நோய்க்கானது. சரி. யுவி அதாவது யூத் ஃபார் யுன்னதி அண்ட் விகாஸ் வித் ஏஐ நாடு முழுவதும் உள்ள 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி மாணவர்களை செயற்கை நுண்ணறிவு திறன்களுடன் மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவு பற்றி ஆழமான புரிதலை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சரியான்னு பார்த்தீங்கன்னா யுவி திட்டன்றது சரிதான். ஆனால் இங்கே 10ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு கிடையாது. 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு தான் வந்து செயற்கை நுண்ணறிவு திறன்களுடன் மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவு பற்றி ஆழமான புரிதல் வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது தான் யுவி திட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தவறானது ஆப்ஷன் சி தான். அதே டி ஆப்ஷன் பாருங்கள். உலகின் மிகப்பெரிய தியான மையம் வாரணாசியில் திறக்கப்பட்டுள்ளது. சரி. கேள்வி 7 இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் யார்? இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் V.A. ஸ்மித். கேள்வி 8 உலகின் முதல் நீராவியால் இயக்கப்படும் விண்கலம் எது? உலகின் முதல் நீராவியால் இயக்கப்படும் விண்கலம் வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளியஸ் விண்கலம். இதை வந்து ஜாக்ஸா என்ற அமைப்பு தான் வந்து அனுப்பியிருப்பாங்க, இயக்க போகிறாங்க. உலகின் முதல் நீராவியால் இயக்கப்படும் விண்கலம் யூக்ளியஸ். கேள்வி 9 எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 15 1. கேள்வி 10 டாக்டர் அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். சரி. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்டமைச்சராக பணியாற்றியவர். சரி. 1915 MA பட்டத்தை பெற்றார். பின்னர் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டத்தை பெற்றார். அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் டாக்டரேட் சயின்ஸ் பட்டத்தையும் பெற்றிருந்தார். சரி. இப்போ முதல் 3 ஆப்ஷனும் சரியாக இருக்கும்போது டி ஆப்ஷன் தான் தவறு. என்னென்னா
1991ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அம்பேத்கருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. ஸோ தவறானது ஆப்ஷன் டெல்லி தான். ஸோ அம்பேத்கருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கினது 90ல் தந்திருப்பாங்க இறந்த பிறகு. அடுத்து 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் குறைவான எழுத்தறி விகிதம் கொண்ட மாவட்டங்களை வரிசைப்படுத்துக. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள்னு எடுத்துக்கினா தருமபுரி தான் வந்து குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்களில் ஃபஸ்ட்டு இருக்குது. தருமபுரி எவ்வளோனா 64.71% தான் லிட்ரஸி ரேட் இருக்குது. ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து ரெண்டாவதாக இருக்கிறது அரியலூரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 71.99% இருக்காங்க ரெண்டாவது இடத்துல. மூணாவதில் பார்த்திங்கன்னா விழுப்புரம் இருப்பாங்க. விழுப்புரம் பார்த்திங்கன்னா 72.08% இருக்காங்க. நாலாவது இடத்துல அதிகம் இருக்கிறது கிருஷ்ணகிரியை பொறுத்தவரையும் 72.41%. அப்போ தமிழ்நாட்டில் குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தருமபுரி, அதுக்கடுத்து ரெண்டாவது அரியலூர், மூணாவது விழுப்புரம், நாலாவது கிருஷ்ணகிரி. இப்போ சரியான விடை 1, 3, 2, 4. கேள்வி 12. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்களில் தவறானது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்களில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலேயே அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம்னாவே நீலகிரி தான். 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருப்பாங்க. சரி. அதுக்கடுத்து தஞ்சாவூரில் 1031 பெண்கள் இருக்காங்க. சரி. அதுக்கடுத்து நாகப்பட்டினத்தில் 1025 பெண்கள் இருப்பாங்க பாலின விகிதம். தூத்துக்குடியுடைய பாலின விகிதம் வந்து 977 கிடையாது. தூத்துக்குடியுடைய பாலின விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 1024 இருப்பாங்க. தூத்துக்குடியும் அண்டு திருநெல்வேலியினுடைய பாலின விகிதம் சேம் தான் 1024. அப்போ பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்களை வரிசைப்படுத்த சொன்னால் ஃபஸ்ட்டு இருக்கிறது நீலகிரியுடைய பாலின விகிதம் 1041. ரெண்டாவது வந்து தஞ்சாவூர் இருக்குது 1031. 3 வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் இருக்குது 1024. அதுக்கடுத்து நாலாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியும் அண்டு திருநெல்வேலியும் இருக்கும். திருநெல்வேலி எவ்வளோனா 1024 இருப்பாங்க ரெண்டு பேரும், தூத்துக்குடி திருநெல்வேலியில். அடுத்த கேள்வி 13. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்கிறது ஆர்டிகல் 14. சரி. பிரிவு 17 படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. சரி. மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்படுவர் அவுல் பக்கீர் ஜைனாலாப்தீன் அப்துல் கலாம். சரி. சே இளவழகி 2008ஆம் ஆண்டில் பிரான்சின் கேனஸ் நகரின் பாலைஸ் தேஸ் விழா போட்டியில் தனது முதல் கேரன் சாம்பியன் பட்டத்தை வென்றார். சரி. ஸோ சே இளவழகி வந்து எந்த துறையோடு தொடர்புடையவர்னு இதுக்கு முன்னே ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. கேரம் விளையாட்டோடு தொடர்புடையவர். ஸோ இந்த 4 ஆப்ஷனுமே சரியாக இருக்குது. அப்போ 13க்கு சரியான விடை அனைத்துமே சரி. அடுத்து 14வது கேள்வி. விஸ்வநாதன் ஆனந்த் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். 4 ஆப்ஷனில் மெயினாக 2000, 2007, 2008, 2010, 12 ஆகிய ஆண்டுகளில் சதுரங்க விளையாட்டின் உலக சாம்பியனாக விளங்கினார். ஸோ விஸ்வநாதன் ஆனந்த் வந்து எந்தெந்த ஆண்டுகளில் உலக சாம்பியன்ஷிப் வாங்கியிருப்பார்னா 2000, 2007, 2008, 2010, 2012. ஸோ முதல் ஆப்ஷன் சரியாக இருக்குது. 2. தனது 14வது வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருப்பார். எத்தனை வயசில்? 14 வயசில் தான். சரி. சி ஆப்ஷன் பாருங்கள். 1989ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டராக இருப்பாரானா இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் தான். ஆனால் ஆண்டு தப்பாக தந்திருக்காங்க. எப்போ ஆகியிருப்பார்னா 1988 தான் ஆகியிருப்பார். அப்போது விஸ்வநாதன் ஆனந்த் பற்றிய கூற்றுகள் தவறானது. ஆப்ஷன் சி தான் தவறு. அதே டி ஆப்ஷன் பாருங்கள். நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை 1991-92 பெற்ற முதல் வீரர் வந்து விஸ்வநாதன் ஆனந்த் தான். சரி. ஸோ விஸ்வநாதன் ஆனந்துக்கு தான் ஃபஸ்ட்டு விளையாட்டுத்துறையிலே மிகப்பெரிய உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வழங்கியிருப்பாங்க 91-92. 15வது கேள்வி. மாரியப்பன் தங்கவேலு 2016ஆம் ஆண்டு ரியோ பாராலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் T42 போட்டியில் எவ்வளோ மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார்? ஸோ மாரியப்பன் தங்கவேலு பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு ரியோ பாராலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் T42 போட்டியில் எவ்வளோ மீட்டர் உயரம் தாண்டி வந்து
தங்கப்பதக்கம் வின் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை வந்து 1.89 மீட்டர் உயரம் தாண்டிருப்பாங்க. என்ன பிரிவு? T42 பிரிவில். 16வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டை ஒட்டகங்களின் சர்வதேச ஆண்டாக அறிவித்துள்ளது? ஐக்கிய நாடுகள் சபை ஐநா சபை பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டை ஒட்டகங்களின் சர்வதேச ஆண்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2024. அதே 2023 உலக சிறுதானிய ஆண்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஐநா சபை. 2024 வந்து ஒட்டகங்களின் சர்வதேச ஆண்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. கேள்வி 17. இயற்கை தேசிய சின்னங்களில் தவறானது எது? ஆலமரம் தேசிய சின்னமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது 1950 சரி. மயில் தேசிய சின்னமாக அறிவிச்சது 1963 சரி. புலி தேசிய சின்னமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது 1973 சரி. கங்கை ஆறு 2007 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களான்னா கிடையாது, 2008 தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. ஸோ 1950 வந்து பார்த்தீங்கன்னா 3 சின்னங்கள் வந்து தேசிய சின்னமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1 ஆலமரம், 2 வந்து பார்த்திங்கன்னா மாம்பழத்தை வந்து தேசிய பழமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க மாம்பழம். 3 வந்து பார்த்திங்கன்னா தாமரை வந்து தேசிய பூவாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க தாமரை. அப்போ எப்போ? 1950. அடுத்த கேள்வி பொறுத்துக. 18. யானை எப்போ தேசிய பாரம்பரிய விலங்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா 2010. ஆற்று ஓங்கில் வந்து பார்த்திங்கன்னா சரி யானை வந்து பார்த்திங்கன்னா 2010 தேசிய விலங்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க தேசிய பாரம்பரிய விலங்கா. ஆற்று ஓங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆற்று ஓங்கிலும் வந்து பார்த்திங்கன்னா 2010 தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. லாக்டோபேசிலஸ் வந்து 2012 தேசிய நுண்ணுயிரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க லாக்டோபேசிலஸ். மாம்பழம் 1950 வந்து மாம்பழம் தேசிய பழமாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ யானை 2010, ஆற்று ஓங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2010, லாக்டோபேசிலஸ் 2012, அடுத்து மாம்பழம் வந்து 1950. அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. 19வது கேள்வி தேசிய கொடி நீள அகலம் என்ன? தேசிய கொடி நீள அகலம்னு கேட்டால் 3:2. நீள அகலம்னு கேட்டால் 3:2. அதே அகல நீளம்னு கேட்டால் 2:3 வரும். கேள்வி என்னென்னு கேட்டிருக்கான்னு பார்த்துக்காங்க. நீள அகலம் 3:2 மாற்றி கேட்டாலும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 20வது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் சரியானது எவை? 1. இந்திய தேசிய கொடியை ஆந்திராவைச் சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார் சரி. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் வேலூர் மாவட்டத்தில் நெய்யப்பட்டது சரி. தேசிய கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு செங்கோட்டையில் 26/1/1947 அன்று ஏற்றினார். தேசிய கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு செங்கோட்டையில் எப்போ ஏற்றினார்னா 26/1/1947 ஏற்றிருக்க மாட்டார், தவறு. 15/8 சுதந்திர நாளான ஆகஸ்ட் 5, 1947 தான் ஏற்றிருப்பார். அப்போ 3 தவறாக இருக்குது. 4 ஆப்ஷன் பாருங்கள். முதலில் நெய்யப்பட்ட தேசிய கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது சரி. இப்போ சரியானது 1, 2, 4 சரி. 21வது கேள்வி பொருந்தாதது எது? 4 ஆப்ஷன் எது பொருந்தாததுன்னு பார்க்கலாம். 1. தேசிய இலச்சினையாக சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய இலச்சினையாக வந்து சாரநாத்தில் இருக்கக்கூடிய அசோகத்தூணில் இருக்கக்கூடிய நான்முக சிங்கம் எப்போ ஏற்றுக்கினாங்க? ஜனவரி 26, 1950 சரி. ஜனகணமன தேசிய கீதமாக ஜனவரி 24, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரி. தேசிய கீதம் ஜனகணமன வந்து எப்போ ஏற்றுக்கினாங்க? ஜனவரி 24, 1950 சரி. தேசிய கீதம் முதலாக கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதலாக பாடப்பட்ட ஆண்டு 1911 டிசம்பர் 27 சரி. அப்போ முதல் 3 ஆப்ஷன் சரியாக இருக்குது, டி ஆப்ஷன் தான் தவறு. தேசிய பாடல் வந்தே மாதரம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1950 ஜனவரி 26 இருக்குது, இயர் சரி 1950 தான். ஜனவரி 24 தான் ஏற்றிருப்பாங்க. தேசிய பாடலான வந்தே மாதரமும் தேசிய கீதமான ஜனகணமனமும் ஒரே நாளில் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 24, 1950. இந்த வந்தே மாதரம் பாடல் வந்து ஆனந்த மடம் நாவலேருந்து எடுத்திருப்பாங்க. 22வது கேள்வி கூற்று 1, கூற்று 2 இதில் 2த்தில் எது சரின்னு பார்க்கலாம். கூற்று 1 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு ருபியா என்று பெயர். 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு ருபியா என்று பெயர் சரி. கூற்று 2 ரூபாய்க்கான சின்னத்தை 2010 வடிவமைத்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த டி. உதயகுமார் சரி. ஏற்கனவே இந்த கொஸ்டினுக்கு ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க, 2010 வடிவமைச்சிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயகுமார். ஸோ 1, 2 சரி. 23வது கேள்வி இளவேனில் கால சமபகல் இரவு நாள் எப்பொழுது? இளவேனில் கால சமபகல் இரவு நாள் எப்போ அனுசரிக்கிறாங்க? மார்ச் 22ஆம் தேதி நடைபெறும். 24 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? சம்மக சரக்கா மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தெலுங்கானாவில் அமைய உள்ளது
சரி. அப்போ மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் எங்கே அமைய போகுதுன்னா தெலுங்கானாவில் தான் அமைய போகுது. சரி. இந்தியாவின் அதிவேக சோலார் மின்சார படகான பார ரகுடா கேரளாவின் ஆலப்புழாவில் தொடங்கப்பட்டுள்ளது. சரி. 2023ஆம் ஆண்டிற்கான இந்திரா காந்தி பரிசு டேனியல் பாரன்போயும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2023க்கான இந்திரா காந்தி பரிசு வந்து பார்த்திங்கன்னா டேனியல் பாரன்போய்க்கு தான் தந்தாங்க. சரி. அப்போ முதல் 3 ஆப்ஷனும் சரியாக இருக்கும்போது தவறானது டி ஆப்ஷன். 2023ஆம் ஆண்டிற்கான வியாசமான் விருதை பெற்ற லட்சுமி பாரதின்னு இருக்குது. ஸோ வியாசமான் விருது 2023க்கான விருது வாங்குறது லட்சுமி பாரதி கிடையாது, தவறு. ஸோ இதுக்கான ஆன்சர்ன்றது என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நமக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் வந்து போட்டியாளர்கள் வந்து தொடர்ந்து வந்து கேள்வி கேட்கும்போது இதுக்கான ஆன்சர் என்னன்னு தெரியணும், அதனால் சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில். 2023ஆம் ஆண்டிற்கான வியாசமான் விருதை பெற்றவர் யார் என்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ 24க்கு தவறானது ஆப்ஷன் டெல்லி. 25 பொருத்தமற்றதை தேர்வு செய்க. 4 ஆப்ஷனில் எது பொருத்தமற்றதுன்னு பார்க்கலாம். சர்வதேச அகிம்சை நாள் 2007இல் அங்கீகரித்தது ஐநா சபை கொண்டாடி வருகிறது. சர்வதேச அகிம்சை நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2007 முதல் வந்து அங்கீகரித்து ஐநா சபை கொண்டாடி வருகிறது. சரி. ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. சரி. நாடு விடுதலை பெற்ற நாளன்று மகாகவியின் பாரதியாரின் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமையை பெற்றவர் கர்நாடக இசை பாடகி டி.கே. பட்டம்மாள். சரி. முதல் 3 ஆப்ஷன் சரியாக இருக்குது. அப்போ தவறானது டி தான். என்னன்றதை பார்க்கலாம். விடுதலை நாளன்று நாட்டின் குடியரசுத் தலைவர் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவது முக்கிய நிகழ்வாகும். ஸோ விடுதலை நாள் ஆகஸ்ட் 15. அப்போ வந்து குடியரசுத் தலைவர் வந்து டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவார்னா கிடையாது. அப்போ யார் வந்து டெல்லி செங்கோட்டையில் குடியரசு நாளில் சுதந்திர நாளில் வந்து கொடியேற்றுவாங்கன்னா பிரதமர் தான் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர நாளில் கொடியேற்றுவார் டெல்லி செங்கோட்டையில். குடியரசுத் தலைவர் எப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடியேற்றுவார்னா குடியரசு தினத்தில் தான் கொடியேற்றுவார். இங்கே விடுதலை நாள்னு கேட்டிருக்காங்க. அப்போ விடுதலை நாளில் யார் கொடியேற்றுவார் செங்கோட்டையிலனா பிரதமர் தான் கொடியேற்றுவாங்க. 26வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. 4 ஆப்ஷனில் 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. 4 ஆப்ஷனில் 1 மட்டும்தான் சரியாக இருக்குது, மற்றது எல்லாம் தவறாக இருக்குது. அது எது சரின்னு பார்க்கலாம். நமது அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. இந்திய அரசியலமைப்பு ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்தது. சட்டம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா 1950 ஜனவரி 26ஆம் நாள் வந்து நடைமுறைக்கு வந்தது. அப்போ சரியானது ஏ மட்டும்தான் சரி. கேள்வினா பின்வரும் கூற்றுகள் சரியானது. அப்போ ஏ சரியாக இருக்குன்னா மற்ற 3 தவறு. என்னன்றதை பார்க்கலாம். 1929ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. ஸோ இங்கே பிளேஸ் மட்டும் தப்பாக தந்திருக்காங்க. 1929 ஐஎன்சி மாநாடு வந்து எங்கே நடந்ததுன்னா லாகூரில் நடந்திருக்கும். இந்த லாகூர் ஐஎன்சி மாநாடு தான் முழு சுயராஜ்யம் அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றிருக்கோம். அப்போ பி ஆப்ஷன் தவறு. சி ஆப்ஷன் பாருங்கள். 1930 ஜனவரி 25 அன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. முழு சுதந்திர நாள் 1930 ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடி இருப்பாங்க. இங்கே 25ன்னு இருக்குது, தவறு. 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் 1947ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் 1946 வந்து உருவாக்கியிருப்பாங்க. அப்போ டி ஆப்ஷனும் தவறு. சரியானது ஏ மட்டும் தான் சரியாக இருக்குது. 27வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது தவறுன்றதை பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் இருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 15 பேர் ஆகும். சரி. 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசகர் BN ராவ். சரி. வரைவு குழுவின் முதல் கூட்டம் 1947 டிசம்பர் 9 அன்று நடைபெற்றது. தவறு. ஸோ வரைவு குழு டிராப்டிங் கமிட்டியுடைய முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றிருக்கும். அப்போது தவறானது ஆப்ஷன் சி தான். 47 வராது, 46. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எடுத்துக்கொண்ட நாட்கள் 2 ஆண்டு 11 மாதங்கள் 18 நாட்கள். சரி. 28வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏற்கனவே டிஎன்பிசியில் பலமுறை கேட்ட கேள்வியும் கூட. சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. இந்தியா என்பது இறையாண்மையுடைய சமத்துவம் வாய்ந்த மதச்சார்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு நாடாக திகழ்கிறது. இந்தியா என்பது இறையாண்மை கொண்ட சமத்துவம் மதச்சார்புத்தன்மை உள்ள மக்களாட்சி
குடியரசு நாடாக விளங்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் சி. 29வது கேள்வி, அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் பொருந்தாதவர் யார்? கே. முன்ஷி, அலாடி கிருஷ்ணமாச்சாரி, என். மாதவராவ் பட்டேல். இதில் வந்து அரசியலமைப்பு குழுவில் பொருந்தாதவர் வந்து ஆப்ஷன் டி பட்டேல் வந்து வரமாட்டார். அதே கே.எம். முன்ஷி, அலாடி கிருஷ்ணமாச்சாரி, என். மாதவராவ் வருவார். 30வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 4 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆப்ரகாம் லிங்கன். சரி. மக்களாட்சியின் பிறப்பிடம் இங்கிலாந்து. தப்பு. மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம், ஏதேன்ஸ்னு சொல்லுவாங்க. மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். 3. நேரடி மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை ஸ்பெயின் பெற்றுள்ளதா? கிடையாது. ஸ்பெயின் கிடையாது, சுவிட்சர்லாந்து. நேரடி மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை சுவிட்சர்லாந்து பெற்றுள்ளது. 3 தப்பு. 4. பிரதிநிதித்துவ மக்களாட்சி இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கொண்டுள்ளது. சரி. அப்போ சரியானது 1, 4 தான் சரி. 31வது கேள்வி, ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்த ஆண்டு? உலக மக்களாட்சி தினம்னாவே செப்டம்பர் 15ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் கொண்டாடுறாங்க. உலக மக்களாட்சி தினம். இது எந்த ஆண்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா 2007 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. 32வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து. எப்போனா 1893. சரி. அப்போ உலகிலேயே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வந்து தந்த முதல் நாடு நியூசிலாந்து. எப்போ தந்தாங்கன்னா 1893. சரி. ஐக்கிய பேரரசில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த ஆண்டு 1918. ஐக்கிய பேரரசுனா இங்கிலாந்தில் பெண்களுக்கு எப்போ வாக்குரிமை தந்தாங்க? 1918. சரி. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 1920ஆம் ஆண்டு தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. சரி. அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 1920 தான் வந்து பெண்களுக்கு வாக்குரிமை தந்திருப்பாங்க. சரி. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி தான். ஏன்னா முதல் 3 சரியாக இருக்குது. இந்திய குடிமக்களில் 89% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. அப்போ இந்திய குடிமக்களில் 79% பேர் தான் வந்து தங்கள் நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை வச்சுருப்பாங்க. இங்கே 89% தந்திருக்காங்க. அப்போ தவறு, டெல்லி தான் தவறு. 33வது கேள்வி, பொறுத்துக. பழமையான அரசியலமைப்பு தற்போது நடைமுறையில் உள்ளது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சான் மரினோஸில் இருக்குது. பழமையான அரசியலமைப்பு தற்போது நடைமுறையுள்ள நாடு சான் மரினோஸ். 1215 எழுதப்பட்ட மகாசாசனம் மேக்னட்டா கார்ட்டான்னு அழைக்கிறாங்க. எதுனா இங்கிலாந்து. அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் எதுனா கிரேக்கம். மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி நடைபெறும் நாடு வந்து மனித தீவு. சரியான விடை ஆப்ஷன் ஏ. 34வது கேள்வி, இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பான சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு? சென்னை மாநகராட்சி எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா இந்தியாவில் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு. இது ஏற்கனவே டிஎன்பிசியில் பலமுறை கேட்ட கேள்வி தான். 1688 உருவாக்கியிருப்பாங்க. தமிழ்நாட்டின் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? தமிழ்நாட்டிலேயே முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை நகராட்சி. கேள்வி 36, இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது? இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். 37வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஒருவர் ஆணையராக இருப்பார். மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி தான் ஆணையராக இருப்பார். ஐஏஎஸ் அதிகாரி தான் ஆணையராக இருப்பார். சரி. நகராட்சிகளுக்கு அரசு அதிகாரிகள் நகராட்சி ஆணையர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். சரி. பேரூராட்சி நிர்வாக அலுவலர், பேரூராட்சி நிர்வாக அலுவலர், செயல் அலுவலர். சரி. இப்போ முதல் 3 ஆப்ஷனும் சரியாக இருக்கும்போது டி ஆப்ஷன் தான் தவறு. என்ன தவறுன்னு பார்க்கலாம். ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் கவுன்சிலரா? ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர்னு வந்திருக்கணும். இங்கே கவுன்சிலர் கிடையாது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. 38வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை கவனித்து தவறானதை கண்டறிக. 1. மாநகராட்சி தலைவரும் அதாவது மேயரும் நகராட்சி தலைவரும் மறைமுக தேர்தல் மூலம் மக்களால் தேர்வு செய்யப்படுகின்றனர். ஸோ மாநகராட்சி தலைவர் மேயருக்கான தேர்தலும் நகராட்சி தலைவருக்கும் மறைமுக தேர்தல் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா தப்பு. நேரடி தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது 1 தவறாக இருக்குது. மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேர் கிராம சபை. சரி. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 ஏப்ரல் 24 கொண்டு வரப்பட்டது. சரி. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 ஏப்ரல் 24 தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரி. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24 அனுசரிக்கிறாங்க. கேள்வி என்னன்னா தவறானதை கண்டறிகின்னு கேட்டிருக்காங்க. தவறானது 1 மட்டும்தான் தவறு. 39வது கேள்வி, தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்த ஆண்டு எப்பொழுது? 2016 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 50% இடஒதுக்கீடு வழங்க சட்டத்திருத்தம் செய்த ஆண்டு 2016. கேள்வி 40,
பொறுத்துக தற்போது தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்புகள்னு கேட்டிருக்காங்க. கிராம ஊராட்சிகள், இது புத்தக டேட்டா படி தான் கொஸ்டின் செட் பண்ணியிருக்கு. கிராம ஊராட்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12,525 கிராம ஊராட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில். ஊராட்சி ஒன்றியங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 388 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. மாவட்ட ஊராட்சிகள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 36 மாவட்ட ஊராட்சிகள் இருக்குது. பேரூராட்சிகள் பார்த்தீங்கன்னா 490 பேரூராட்சிகள் உள்ளன. 490 பேரூராட்சிகள் உள்ளன. அதே நகராட்சி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தற்போது நகராட்சி எவ்வளோ இருக்குன்னா 138 நகராட்சி இருக்குது. மாநகராட்சி வந்து பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னா 25 மாநகராட்சி இருக்குது. அதே புத்தகத்தில் 21ன்னு தந்திருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படி 25 மாநகராட்சி தமிழ்நாட்டில் உள்ளது. 41வது கேள்வி, பாதசாரிகளுக்கென்று சாலையில் கடக்கும் பகுதி எந்த ஆண்டு பிரிட்டனில் அமைக்கப்பட்டது? பாதசாரிகளுக்கு சாலையில் என்று கடக்கும் பகுதி எந்த ஆண்டு பிரிட்டனில் அமைக்கப்பட்டதுன்னா 1934 தான் அமைச்சிருப்பாங்க. 41வது கேள்வி, பாதசாரிகளுக்கு என்று சாலையில் கடக்கும் பகுதி எந்த ஆண்டு பிரிட்டனில் அமைக்கப்பட்டது? 1934. 42வது கொஸ்டின், சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும் என்று கூறியவர் யார்? சமத்துவத்தை பற்றி இந்த கூற்றை சொன்னது யாருன்னா பேராசிரியர் லாஸ்கி. கேள்வி 43, சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கியவர் ஏவி டைசி. ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி என்ற சொல் உருவாக்குறது ஏவி டைசி. கேள்வி 44, கூற்று 1 கூற்று 2. கூற்று 1, 1952ஆம் ஆண்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலையே இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. சரி. 1972ஆம் ஆண்டில் தான் சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. ஸோ சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது 1972 கிடையாது, தப்பு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1971 சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை தந்திருப்பாங்க. அப்போ 1 சரி 2 தவறு. 45வது கேள்வி 45, ஐக்கிய நாடுகள் சபை 2017ஆம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது டேஸ் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ நிலையான மேம்பாட்டிற்கான குறிக்கோள்கள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக எஸ்டிஜி. எஸ்டிஜி தான் வந்து 17 குறிக்கோள்கள் இருக்குது. இந்த 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது எத்தனாவது குறிக்கோளாக குறிப்பிட்டிருப்பாங்கன்னா 5வது குறிக்கோளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸில் மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. எந்த ஆர்டிக்கலில் இதை வந்து மேலும் வலிமைப்படுத்தியிருப்பாங்கன்னா ஆர்டிக்கல் 21 வலிமைப்படுத்தியிருக்காங்க. கேள்வி 47, பொருந்தாத இணை எது? 4 ஆப்ஷன் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது. சரி. ஆர்டிக்கல் 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. சரி. ஆர்டிக்கல் 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. சரி. அப்போ முதல் 3 சரியாக இருக்கும்போது டி தான் தவறு. இப்போ சட்டப்பிரிவு 19 வந்து பார்த்திங்கன்னா பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறதுன்னு கேது. பட்டங்களை அளித்து வேறுபடுத்துதல் தடை செய்வது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 18 தான் வரும், இங்கே 19 வராது. அப்போது தவறானது பொருந்தாத இணை ஆப்ஷன் டெல்லி. 48வது கேள்வி, ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிப்பதற்கான கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். ஒரு கட்சி தேசிய கட்சி அங்கீகரிப்பதற்கான கூற்றுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. மக்களவை தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். இதில் மக்களவை தேர்தல் அல்லது 4 மாநில சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகள் 6% வந்து ஒரு கட்சி பெற்றுச்சுன்னா அது வந்து தேசிய கட்சியாக அங்கீகரிக்கலாம். சரி. 1 அல்லது 1ற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தால் அது தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். சரி. இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தால் அது ஒரு தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். அப்போது ஒரு கட்சி தேசிய கட்சி அங்கீகரிப்பதற்கான விதிமுறைகள் இந்த 3 விதிமுறைகள் தான் சரி. டி ஆப்ஷன் தவறு. என்னன்றதை பார்க்கலாம். ஒவ்வொரு 25 தொகுதிகளுக்கும் ஒரு மக்களவை தொகுதி, ஒவ்வொரு 25 தொகுதிகளுக்கும் ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதியில் வெற்றி பெறுத்தல் வேண்டும் என்பது இது எதுக்கான கூற்றுனா, எதுக்கான விதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி மாநில கட்சியை அங்கீகரிப்பதற்கான விதிகளில் வரக்கூடியது தான் ஆப்ஷன் டி. அப்போது பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி தான். 49வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1, ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. சரி. நம் நாட்டில்
28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை தற்போதை வந்து பார்த்திங்கன்னா 28 ஸ்டேட் இருக்கும், 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளன. சரி, மாநில நிர்வாகத்தின் தலைவர் முதலமைச்சர் ஆவார். மாநில நிர்வாகத்துறையின் தலைவர் வந்து முதலமைச்சர் கிடையாது, ஆளுநர். மாநில நிர்வாகத்துறையின் தலைவர் ஆளுநர் வருவார். இங்கே தவறாக இருக்குது. 4, மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் ஆளுநர். சரி. 5, மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவர் முதலமைச்சர். மாநில நிர்வாகத்துறையின் தலைவர்னா ஆளுநர் வரணும், மாநில நிர்வாகத்துறை உண்மையான தலைவர் முதலமைச்சர். அப்போ இங்கே சரியானது 1, 2, 4, 5 சரி, 3 தவறாக இருக்குது. 50வது கேள்வி, மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள் எவை? மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள்னாவே சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. இதுதான் மாநில அரசினுடைய 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள் இருக்குது. ஸோ இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா 120 கொஸ்டின் வந்து ஜிஎஸ் பகுதியில் மட்டும் இருக்குது. 30 கேள்வி வந்து பார்த்திங்கன்னா மேத்ஸ் ரிலேட்டடான கேள்விகள் இருக்கும். இந்த ஜிஎஸ் பகுதியை பற்றி முதல் 50 வினாக்களுக்கான விடைக்குறிப்பில் இந்த காணொலி பார்க்கலாம். இதனுடைய கண்டினியூட்டி பார்ட் 2ல் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த 50 கேள்விகளும் பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.